சமூகத்தில் பிள்ளைகள் வாழ்வதற்கு சிறந்த சூழல் இல்லை, அதற்கு உகந்த சூழலை அமைத்துக் கொடுக்க வேண்டும். எனவே எதிர்வரும் 30ஆம் தேதி போதைப்பொருள் அபாயத்தை இந்நாட்டிலிருந்து இல்லாதொழிப்பதற்கு தேசிய சபையை அமைத்து தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம். அதன் பிரதான பங்குதாரர் கல்வி திணைக்களம், பாடசாலை சமூகத்தினர், சகல அரசு நிறுவனங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், போலீசார், போதைப்பொருள் ஒழிப்புடன் தொடர்புடைய சகல பிரிவுகளும், மதத் தலைவர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்த பாரிய மக்கள் வேலைத்திட்டம் ஒன்றை இந்நாட்டில் நாம் உருவாக்குவோம். இந்த போதைப்பொருள் அழிவிலிருந்து நாட்டை பாதுகாப்போம். மகாவ கல்வி வலயத்துக்குட்பட்ட எரியாவ மஹிந்த கனிஷ்ட வித்தியாலயத்தில் புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன தென்னக்கோணம் நிகழ்வில் இணைந்திருந்தார். 5 வருடங்களாக தொடர்ச்சியாக 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சையில் சிறந்த பெறுபேறு சதவீதத்தை பெற்றுக்கொண்ட பாடசாலையாக எரியாவ மஹிந்த கனிஷ்ட வித்தியாலயம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வருடம் புலமைப்பரிசில் பரீட்சையில் 68% சித்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறைந்த போக்குவரத்து வசதியுடன் கூடிய பின்தங்கிய பகுதியில் குறித்த பாடசாலை காணப்படுகிறது.